வெல்கம் டு இஸ்ரா சிக்கன். இன்னைக்கு வாங்க பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இஸ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஸ்ராஸ் கிச்சனில் நம்ம இஸ்ரா சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 50 கிராம்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைங்கிறவங்க நம்ம ஆயில் யூஸ் பண்ணி கூட நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 200 கிராம்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 4 துண்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா காஞ்சோன்னே ஒரு 4லேருந்து 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா மடங்கட்டும். இப்போது நம்ம காரத்துக்காக ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா மடங்கும் போது 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த பச்சை வாடை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5லேருந்து 6 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மடங்கினாதான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். ஸோ நல்லா மடக்கி விட்டுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இந்த தக்காளி வெங்காயத்தோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உப்பை இப்போயே ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிரேவிலேயே நல்ல உப்பு சார்ந்து, சிக்கன்லேயே நல்ல உப்பு சார்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பத்தலைன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அரைக்கட்டு புதினாவையும் மல்லியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே புதினா மல்லி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற புதினா எங்கள் வீட்டு டெரேஸில் நிறைய புதினா செடி வச்சுருக்கோம். அதில் எடுத்தது தான். ரொம்பவே மணமாக நல்ல ஃப்ரெஷ் புதினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல மணமாக இருந்தது. இப்போ நம்ம தேவையான தயிர் எடுத்துக்கலாம். நான் 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ அரிசி அளக்குறேங்கிறத மெஷர்மெண்ட்டில் காமிக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக பிரியாணிக்கு தயிர் ஆட் பண்ணியே ஆகணும். தயிர் ஆட் பண்ணால் தான் நல்ல சாஃப்டாகவும் பிரியாணி நல்லா உதிரியாகவும் நல்ல சாஃப்டாக ரிச் ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போது புளிப்புக்கு தேவையான எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா ஒரு 1.5 எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவு தான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கிட்டு வருது. இப்போது நான் இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஒரே ஒரு மசாலா இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதாவது தனி மிளகாய் தூள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது ஆச்சி மிளகாய் தூள். ஸோ நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய டீஸ்பூனில். நீங்கள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்க விடாமல் நல்ல சிம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போவே பிரியாணி ஸ்மெல் நல்ல மணமாக இருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 kg சிக்கன் இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து எப்போவுமே சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டாலே போதும். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் வதக்க விட்டோம் அப்படின்னா சிக்கன் எல்லாமே ரைஸில் உடைஞ்சிரும். ஸோ வந்து நம்ம 5 to 10 மினிட்ஸில் சிக்கனை நல்லா வதக்கி விட்டாலே போதும். நம்ம பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ், இல்லை கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். இப்போது நம்ம எதில் வச்சு அரிசி அளந்தோங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி படி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் வந்து 1.5 படி நான் அளந்திருக்கேன். ஸோ 3 படி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1.5 படி அரிசிக்கு 3 படி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். மெஷர்மெண்ட் எப்படின்னா 1 கப் ரைஸ்னால் நீங்கள் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போது நல்லா அடியில் உள்ள மசாலாலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். எப்போவுமே நல்லா அடியில் உள்ள மசாலா நல்லா கலரி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். ஸோ மூடி வச்சிடலாம். இப்போது நல்ல பிரியாணி கொதி வந்துருச்சு. எப்போவுமே பிரியாணிக்கு நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா தான் அரிசி போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை பிரியாணி தண்ணியோட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடியோடு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. ஸோ இப்படி நான் கரண்டியில் எடுத்து மேலே மேலே போடுற மாதிரி நீங்கள் நல்லா ரைஸ் உடையாமல் நான் எப்படி கரண்டியில் எடுத்து போடுறேனோ அதே மாதிரி நல்லா ஓரத்தோட கலரி இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டு அமுக்கி விடுங்க. இப்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். அதை வீடியோவில் கவர் பண்ணலை. இந்த புதினா மல்லி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பாத்திரத்தில், நல்ல பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே தம் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா காற்று வெளியே போகாமல் நல்லா ரைஸ் தம் ஆகி தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நான் மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. வாவ்! ஒரு ரைஸ் கூட ஒட்டாமல், ஒரு ரைஸ் கூட அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக அப்படியே வீடே மணக்கிற மாதிரி நம்ம பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த வித எக்ஸ்ட்ரா கலரிங்ஸ் ஆட் பண்ணாமல், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோட வீடியோஸ், உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.